ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினி விலாக தான் பார்க்க போகிறீங்க. இந்த மினி விலாகில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து பண்ண போகிறேன். என்னென்னாக்கா, நம்ம திவ்யாவுக்கு வந்து பர்த்டே. ஸோ திவ்யா பர்த்டேக்காக நம்ம வந்து கிஃப்ட் வாங்கிறதுக்காக ஷோரூம் வந்திருக்கோம். என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இப்போ ஆன் ஸ்பாட்டில் தோணுது தாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஏசி தான் இல்லை. அவள் ரொம்ப நாளாக வந்து ஏசி தான் கேட்டுட்டு இருந்தா. நமக்கு பர்த்டேக்கு வந்து அவள் வெயிட்டான ஒரு கிஃப்ட் கொடுத்தா. அதேமாதிரி அவளுக்கு நம்ம வந்து அந்தளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் அது ஈக்குவலாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு பொருள். நம்ம வந்து நம்மளாக ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அவள் வந்து அதை யூஸ் பண்ணுவாளா பண்ண மாட்டாளா, ஏன்னா அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இது வந்து அவள் கேட்ட விஷயம், ரொம்ப ரொம்ப வருஷமாக கேட்ட விஷயம். இதை வாங்கி கொடுத்தாக்கா ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கோம். எது வாங்கலாம், எந்த பிராண்ட் வாங்கலாம், எந்த கம்பெனி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். நானும் சொல்லி என்னோடய ஐடியாஸை சொன்னேன், இந்த கம்பெனி நல்லாயிருக்கும், இந்த கம்பெனி நல்லா இருக்கணும். அவன் வந்து சுற்றி பார்த்து இல்லை ஜி, நம்ம வாங்குறத வந்து பெஸ்ட்டாக வாங்கணும், ஏனோ தானே வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொன்னான். ஆமாண்டா, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்து ஒரு ஏசியை புக் பண்ணிட்டோம். புக் பண்ணி அங்கே வந்து நம்மளோட ப்ரூஃப்லாம் கொடுத்து அவர் வந்து எல்லாமே பார்த்து சிபில்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணி ஒரு வழியாக புக் பண்ணிட்டேன் காய்ஸ். பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ப்ரோ இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு தான் வரும் அப்படின்ட்டாரு. இல்லை ப்ரோ, எனக்கு இன்றைக்கே டெலிவரி வேணும், ஏன்னா நாளைக்கு இது என் ஒய்ஃபுக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் பண்ணுறேன். ஏன்னா அவரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அதனால் உடனே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. அந்த டெலிவரி பண்ண அண்ணனுமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பார்த்தோன்னே. ப்ரோ, நான் உங்களை பார்க்கணுன்னே வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு நான் வரணுன்னே வந்தேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம ஏசி என்ன புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் காய்ஸ். ஏன்னா நமக்கு எல்லாமே சேஃப்டி முக்கியம் இல்லையா. அதனால் ஏன்னா எனக்கு இதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ கிஃப்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்ம அதோட எல்லா பெனிஃபிட்டுமே வாங்கணும் இல்லையா. அதனால் நான் வந்து எல்லாமே ப்ராப்பராகவே புக் பண்ணி வாங்கியாச்சு காய்ஸ். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு திவ்யா வந்து நமக்கு கார் கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்போ வந்து இப்போ வரைக்குமே நம்ம கார் தானா அப்படின்னு இப்போ வரைக்குமே சம்டைம்ஸ் வந்து நான் இது வியந்து பார்ப்பேன், அதை நம்மளுது தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஏசி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோடனே நான் ரொம்ப குஜிலிக்காவாக ஆகிட்டேன். நம்மளுது தானா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு 10 வாட்டி யோசிச்சிருப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த கிஃப்ட்டை வந்து திவ்யா பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். அதுக்கு நம்ம வந்து சின்னதாக நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ஏசியை வந்து ரிவ்யூ பண்ணாக்க அவள் இன்னுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அவளுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் இப்போ வந்துடுவா வீட்டுக்கு, இன்னொரு 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவா. நம்ம அதுக்குள்ளே வந்து இது எதாங்க பதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒளிய வச்சுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிஃப்ட்டை எப்படிலாம் அவளுக்கு கொடுக்குறோம், என்ன பண்ணுறோம், எவ்வளோ அமக்கலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் விளாகில் பாருங்கள். ஓகேவா? ஓகே காய்ஸ், பை பாய்.